நடத்தி அன்னதானம் செய்த ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் செயலாளருமான ஜெயின் ஐயா அவர்களையும் அருமை பெரியோர் ஸ்ரீமான் அவர்களையும் மேலும் இந்த மருத்துவமனையிற்கு பேருதவி செய்த நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, எனக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு வந்திருந்தாரு. எங்க போய் காட்டுறதுன்னு கேட்டாரு. திமிரில நல்ல டாக்டர் இருக்கிறாங்க, அவங்க போய் காட்டணும்னு. டாக்டர் நிறைய இருக்கான், கூட்டம் நிறைய இருக்கான். என் பேர் சொன்ன டக்குன்னு பண்றான்னு சொல்லி அனுப்பிச்சேன். போனா திருப்பி 1/2 மணி நேரத்துக்கு திருப்பி வந்துட்டான். நான் அது உள்ளோட பாத்துட்டான்னு கேட்டா, டேய் போய் நீ அவர்கிட்ட அனுப்பிச்ச பாத்தியா, ஏன்டா அவர் நல்ல டாக்டர் தான்றா, அவருக்கு என்னடா குறைச்சல் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னா, டேய் நான் போய் பார்த்தா அவன் மேலேயே போகும் வயிறுச்சுடா, நான் அது சென்டிமெண்டா பார்த்துட்டு வந்துட்டேன்டா. ஏன்டா கிளினிக் இருக்கிறதுக்கு இடம் இருக்காதுடா, மேல ஸ்டெப்ஸ்ல ஏறி போகணும்னு போர்டு வச்சிருப்பாங்கடா அப்படின்னு சொல்லி இதையும் பார்த்துட்டு தான் போனான். ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிட்டா இது போர்டில் எழுதி வச்சு டாக்டர் போர்டில் டாக்டர் எமலிங்கோன்னு எழுதி வச்சுக்கிது. இது ரெண்டுத்தையும் சென்டிமெண்டா பார்த்துட்டு இது நம்மளுக்கு வேலையே ஆகாது அப்படின்னு வந்துட்டான். அன்னைக்கு ஒரு பேஷண்ட் டாக்டர் எனக்கு தான் உட்காந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தான். அப்போ ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் எனக்கு மனசே சரியில்லை, மருந்து மாத்திரை கொடுங்கன்னு கேட்டான். டாக்டர் சொன்னாரு, டேய் நானே கிளினிக்ல பேஷண்ட் வரலன்னு கவலையாகிறேன், நீ யாருக்கு வந்து மனசு சரியில்லை மருந்து மாத்திரை கொடுங்க கேட்கறியாடா, வினோதமான உலகம் சார், அதனால படம் பிடிச்சி காட்டுறேன் சார். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். டாக்டர் இங்கே தான் உட்காந்துருந்தாரு. எல்லாரும் பேஷண்ட் வந்து டாக்டர் என்ன கேட்பாங்க, என்ன பண்ணுதுன்னு கேட்பாங்க. அவரும் அதே தான் கேட்டார், என்ன பண்ணுதுன்னு கேட்டார். அவன் பேஷண்ட் சொன்னா, யோ நீ என்ன கேட்டது எம்பிபிஎஸ் வச்சு டாக்டர். டாக்டர் சொன்னாரு, என்னடா இவன் வினோதமான ஆளா இருப்பான் போல இருக்குது அப்படின்னு. ஏன் சார் எப்பி கேட்கறது வைக்கம், தயவு செய்து சொல்லுங்க, வலை
போயிட்டு